பப்ளிசிட்டி பைத்தியத்துக்காக எது வேணாலும் செய்வாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான கேடுகட்ட சக மனிதனுடைய வேதனையை புரிந்து கொள்ளாத இந்த கேங் எப்படிங்க விலங்குகள் மேல அவ்வளவு அன்பா இருக்கும். நாய்களுக்கு பிரச்சனைனாக்கா அவர்களை விட மிக வேகமா குறைத்து கொண்டு இந்த மாதிரியான கேங்குங்க நிக்குங்க. இதுல பேசுனது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அபத்தத்திலயும் அபத்தம், கேடுகட்ட அபத்தம். இந்த லேடி பேசுனது முழுக்க முழுக்க நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோட டிட்டோ மைண்ட் செட். மனித உயிரையும் நாயையும் ஒன்றாக ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய கொடூரமான மனநிலை இந்த உலகத்திலேயே படு கேவலமான சர்வாதிகாரம் இருந்து கொண்டிருக்க நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு தான் இருக்குது. அவங்க தெருவுல இருக்க நாய்க்கு இவங்க பொறுப்பேற்பாங்களாமா. ஆனா அந்த நாய் யாரையாவது கடிச்சிருச்சுனாக்கா அதுக்கான பொறுப்பை இவங்க ஏத்துக்க மாட்டேன். இவர்களுக்குள்ள மனித நேயமும் இருக்காது, விலங்கு நேயமும் இருக்காது, உயிர் நேயமும் இருக்காது. ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த தெருநாய்கள் பாத்தீங்கன்னாக்கா அவர் கொண்டு அந்த நாயை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்த 2வது நாளே பாத்தீங்கன்னாக்கா அந்த தெருவுல ஒரு தெருநாய் கூட காணும். தெருநாய்களுக்கு சாப்பாடு போறோம்னு சொல்லிட்டு பல என்ஜிஓக்கள் உலக அளவுலயே ஃபண்ட் ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த என்ஜிஓ குரூப்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க. நீங்க இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பெட்ஸ் நாட் அலோவ்டுன்னு போர்டு போட்டுக்குவீங்க. ஆனா விஷம் ஏறியது எதுவாக இருந்தால் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கதான் செய்யுது. தெருநாய்களை இப்போதைக்கு கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்குது. தெருநாய்களோட மிகவும் ஆபத்தானவர்கள் இந்த கோஷ்டிங்க தான். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, இந்த உலகம் எல்லோருக்கும் சமமானதுதான். ஆனா அது பாத்தீங்கன்னா எந்த உயிரும் பாதிக்காத அளவுக்கு இருக்க வரைக்கும் தான் அந்த சமநிலை அப்படின்றதே இருக்க முடியுமே தவிர, ஒரு உயிர் இன்னொரு உயிரை பாதிக்கிறது அப்படின்னாக்கா அந்த உயிருக்கு கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஸ்ட்ரே டாக் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நீயா நானால ஒளிபரப்பப்பட்ட போது ஸ்ட்ரே டாக்ஸ் ஏன் கூட ஸ்ட்ரே டாக்ஸ கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஆப்போசிஷன்ல தோழர் உமா மகேஸ்வரன் போன்ற ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய நபர்கள் அமர வைக்கப்பட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கணும், அது உயிரா பாருங்க, அதுக்கு அன்பை கொடுங்க, கருணையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அதாவது மனிதநேயம் மற்றவர்கள் தங்களை விலங்கு நேயர்களா காட்டிக் கொள்கின்ற ஒரு போலி நாடகத்தனம் இருக்கு இல்லையா. புலியும் மனித நேயம்ன்றதை என்னன்னு அப்படின்னு இல்லாத நபர்கள் பாத்தீங்கன்னாக்கா விலங்குகளுக்கு குரல் கொடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல, செலிபிரிட்டி அப்படின்ற பேர்ல இருந்துட்டு இருப்பாங்க. இவங்க இந்த நாட்டுல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் குரலே கொடுக்க மாட்டாங்க. இந்த கேங் எல்லாம் சிஏஏ பிரச்சனையாகட்டும், ஆசிஃபா போன்ற சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவங்கள் ஆகட்டும், எதிர்காலத்துல மருத்துவ நினைச்சுட்டு லட்சியமா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாணவரோட உயிரை காவு வாங்கின்ற உயிர்கொல்லி நீட், இந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் இவங்க எதுவுமே வாய திறக்க மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா விலங்குகளுக்கு, குறிப்பா நாய்களுக்கு பிரச்சனைனாக்கா அவர்களை விட மிக வேகமா குறைத்து கொண்டு இந்த மாதிரியான கேங்குங்க நிக்குங்க. இந்த ப்ரோமோ பார்க்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா முதல்ல இந்த எபிசோட் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்ததோட முக்கியமான நோக்கம். இந்த எபிசோட் முழுசா வந்ததுக்கு அப்புறமேட்டு பேசணும் அப்படின்னு தான் பண்ணேன். இதுல பேசுனது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அபத்தத்திலயும் அபத்தம், கேடுகட்ட அபத்தம். அதுலயும் குறிப்பா இந்த லேடி இருக்கு இல்லைங்களா, இந்த லேடி பேசுனது முழுக்க முழுக்க நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோட டிட்டோ மைண்ட் செட். அதான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாயால ஒரு குழந்தை உயிர் போயிருக்குன்னு சொல்லிட்டு பெத்தவர் அங்க கலங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நான் ஸ்கூட்டில போகும்போது கூட குறுக்குல 2 குழந்தைங்க வந்துட்டாங்க, அதனால 2 தடவை கீழே விழுந்து அடிபட்டு எனக்கு இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த வக்ரம் இருக்கு இல்லைங்களா. அதாவது ஒரு குழந்தையினுடைய உயிரும் மனித உயிரையும் நாயையும் ஒன்றாக ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய கொடூரமான மனநிலை பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே படு கேவலமான சர்வாதிகாரம் இருந்து கொண்டிருக்க நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு தான் இருக்குது. 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது நம்முடைய பிரதமர் வேட்பாளராக நரேந்திரா அவர்கள் முன்வைக்கப்படுறாங்க. அந்த சமயத்துல நரேந்திராட்ட ஒரு ஊடகத்தை பேட்டி கொடுக்கும் போது குஜராத் கலவரம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, அங்க இத்தனை மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்களா அந்த கலவரத்துல அப்படின்னு சொல்ல போது இதே வார்த்தையை, அதாவது மனித உயிர்களை நாயோடு ஒப்பிட்ட அந்த குரூரமான ஒரு அயோக்கியத்தனம் இருக்கு இல்லையா. அதாவது வன்முறை கலவரத்தை போன உயிர்கள் குறித்து கேட்கும் போது நரேந்திரா அவர்கள் சொன்னது, நம்ம கார்ல வேகமா போயிட்டு இருக்கோம், ஒரு நாய் ஒண்ணு குறுக்குல அடிபட்டு செத்துருச்சாங்க, நம்ம மனசு எப்படி இருக்குமோ அதே போலதான் என் மனநிலை இருந்தது அப்படின்னு சொன்ன அந்த வக்கரமான குரூரமான மனநிலை தான் இந்த லேடி பாத்தீங்கன்னாக்கா அப்படியே பிரதிபலிச்சாங்க. கொஞ்சம் கூட பார்த்தா மனித நேயம், மனிதாபாரம் அற்ற ஒரு
பேச்சுக்களாக தான் இவர்களுக்குள்ள இருந்தது. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா நடிகை அம்மு அவர்கள் பேசும்போதெல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அமைதியானது, அதுக்கு வந்துட்டு அன்பு தேவை அப்படின்னு எல்லாம் பேசினவங்க அவங்க தெருவுல இருக்க நாய்க்கு இவங்க பொறுப்பேற்பாங்களாமா. ஆனா அந்த நாய் யாரையாவது கடிச்சிருச்சுனாக்கா அதுக்கான பொறுப்பை வந்துட்டு இவங்க ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் பப்ளிசிட்டிக்காக வந்துட்டு இவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா தங்களை விலங்கு நல ஆர்வலர்கள் காட்டிவாங்க, நாய்களுடைய காதலர்கள்னு காட்டிக்குவாங்களே தவிர இவர்களுக்குள்ள மனித நேயமும் இருக்காது, விலங்கு நேயமும் இருக்காது, உயிர் நேயமும் இருக்காது. சக மனிதனுடைய வேதனையை புரிந்து கொள்ளாத இந்த கேங் வந்து எப்படிங்க வந்துட்டு விலங்குகள் மேல வந்துட்டு அவ்வளவு அன்பா இருக்கும் அப்படின்னு தான் இங்க வந்து பார்க்க முடியுது. ஒரு பெத்த அப்பா வந்துட்டு ஒரு நாயை கடித்து தன்னுடைய குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு வேதனைகளை இது பண்ணும்போது கூட இவர்களுக்கு அந்த குழந்தையின் மீது கவலை இல்லையாமா, நாய் மேல. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா போலி ஜீவகாரணியவாதிகள். இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இருக்காது, அதாவது எது மேலேயும் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியத்துக்காக எது வேணாலும் செய்வாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான கேடுகட்ட கேங்க இதுல வந்துட்டு இன்னைக்கு எல்லாம் படவா கோபி ஆகட்டும் அம்மாவட்டும் எல்லாம் வீடியோ போட்டு எல்லாம் என்ன சொல்றாங்க, எங்களுடைய அந்த ஃபுல் நிகழ்ச்சியை வந்து போடுங்க, 8 மணி நேரம் எடுத்துட்டு 3/4 மணி நேரம் வந்து போட்டிருக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஒரே புலம்பல் இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லயும் வந்துட்டு புலம்பல் வீடியோ விட்டுட்டு இருக்காங்க. நாமளும் வந்துட்டு அதான் சொல்ற விஜய் டிவிக்கு தயவு செஞ்சு அந்த 8 மணி நேரம் வீடியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணுங்க, ரா ஃபுட்டேஜ் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. அப்பதான் தெரியும் இந்த தற்கூரிகளோட போலி ஜீவகாரணி என்னன்றது மக்களுக்கு தெரியும். இந்த அயோத்தியா கூட்டத்துக்கு எந்த விதமான அன்பு கருணை எதுவும் கிடையாது, எல்லாம் பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படின்னு தெரியும். இதனுடைய முட்டாள்தனை எல்லாமே மக்களுக்கு வெளிப்படையா தெரியும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் வெளிப்படையா வந்து சொல்லணும்னாக்கா இவங்க வந்துட்டு தெருநாய்கள் மேல வந்துட்டு இவ்வளவு அக்கை. இதே நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு தெருநாய் வந்துட்டு வந்தது. அந்த தெருநாயை நானும் என் தம்பி எடுத்து வந்து வீட்டுலயே வளர்த்தோம். அந்த நாய் வந்துட்டு எங்க வீட்லயே தான் வளர்ந்தது, எல்லாமே இதாச்சு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்துட்டு யாராவது பார்த்து குறைச்சா கூட வந்துட்டு எங்க வீட்டுல எங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு அதுக்கான பொறுப்பை எடுத்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா நடிகை அம்மு சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க அந்த நாய் வந்துட்டு கடித்தாக்கா நாங்க பொறுப்பாக மாட்டோம், ஆனா நாய்க்கு நாங்க பொறுப்பு, நாய் யாரையாவது கடிச்சா அதுக்கு பொறுப்பாக மாட்டோம்னு சொல்ற இந்த எஸ்கேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எதுவும் கிடையாது. இன்னொன்னு இப்ப நாங்க இருக்கக்கூடிய இதே ஆதம்பாக்கம் பகுதியில ஒரு 3 தெரு தள்ளி போய் பார்த்தோம்னாக்கா ஒரு தெருநாய்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2-3 தெருநாய்கள் வந்துட்டு சுத்திட்டு இருக்கும். நைட் ஒரு 10 மணிக்கு வாக்குல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்துட்டு பைக்ல வந்துட்டு அவருடைய நாயையும் கூட்டிட்டு வந்து ஸ்கூட்டி மாதிரி ஒரு வாகனத்தை வந்து எடுத்துட்டு வந்துட்டு அந்த தெருநாய்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுப்பாரு. இது வந்து நானே ஒரு 4-5 தடவை வந்துட்டு மெடிக்கல் ஸ்டோருக்கு நைட்டு 10 மணிக்கு மேல போகும்போது நானே பார்த்த ஒரு விஷயம். அவர் வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. 25 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா இதே மெடிக்கலுக்கு போக பார்த்தாக்கா அவர் அதே டைமுக்கு கரெக்டா வந்திருந்தாரு. ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த தெருநாய்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் கொண்டு வந்த நாயை வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்த 2வது நாளே பாத்தீங்கன்னாக்கா அந்த தெருவுல ஒரு தெருநாய் கூட காணோம். ஓகேங்களா, இதுதான் நடந்தது. ஒரு வீட்டு நாயை கடித்ததற்காகவே தெருநாய்கள் காணாம போயிருக்குது. இந்த மாதிரி விஷயங்களும் இந்த ஜீவகனை இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய அந்த அன்பு இருக்கு இல்லைங்களா, எப்படின்னாக்கா ஏதாவது ஹோட்டல்ல போயிட்டு வந்துட்டு ஃபுட்டை வாங்கிட்டு வருவாங்க, மீந்து போன பழைய ஃபுட்டு கெட்டு போன ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த தெருநாய்களுக்கு வந்து போடுவாங்க. அந்த உணவுல வந்துட்டு என்ன நல்லா இருக்கா எதுவும் கிடையாது. தெருநாய்கள் தானே எப்படி வேணா போட்டோ போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணிட்டா போதும். அந்த உணவான அந்த நாய்களுக்கு வந்துட்டு என்ன விதமான மாற்றங்கள் உள்ள உடலுக்குள்ள நடக்குதுன்னு தெரியாது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் நோய்கள் இதெல்லாம் உருவாகி அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறி பிடிக்கிற தன்மை எல்லாம் உருவாகுது அப்படின்னா பார்க்கவே முடியுது. இங்க அந்த அளவுக்கு மோசமான நிலைதான் இருக்கு. 91ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா அப்பப்போ வந்துட்டு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு எந்த ஊர்ல வந்துட்டு நாய்கள் அதிகமா இருக்கோ அங்க நாய் பிடிக்கிறதுக்கு கார்பரேஷன் ஆட்களை அனுப்பி நாய்களை பிடிச்சிட்டு வந்துட்டு லைசன்ஸ் இருக்கிற நாய்னாக்கா விட்டுருவாங்க, லைசன்ஸ் இல்லாத நாய்னாக்கா ஒன்னு அதுக்கு லைசன்ஸ் வாங்க வைப்பாங்க. லைசன்ஸ் வாங்க வைக்கணும், அந்த நாய் நாளைக்கு யாரையாவது தாக்குச்சுன்னா அதுக்கு அந்த வீட்டுக்காரங்க தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி லைசன்ஸும் வாங்க வைப்பாங்க. லைசன்ஸ் இல்லாத நாய்களை வந்து ஷட்டர்ஸ் இந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இல்லைனாக்கா வந்துட்டு அதை வெறி பிடிச்சிருந்தா அது அழிக்கிற வேலைகளும் அப்பொழுது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 2011 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கல. நாய்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு கட்டுப்படுத்துவதற்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இப்பொழுது 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதே நிலைமையதான் இருக்குது. பல நாய்கள் வந்துட்டு செத்து தெருவோரமா செத்து கிடக்குது. அது வந்துட்டு பலவிதமான நோய் கிருமிகளை பரவுது அப்படின்லாம் இருக்கும்போது அதை பத்தி எல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. இன்னும் வெளிப்படையா சொன்னாக்கா இந்த தெருநாய்கள் விஷயத்துல வந்துட்டு இருக்க மக்களுடைய மனநிலை எப்படின்னாக்கா
குறிப்பாக சொல்வது எல்லாமே குறிவைத்து தாக்குவது எல்லாமே ஏழை நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் திருநாய்கள் அதிகமா இருக்குது. ஏன்னா இவங்கள மாதிரி அவங்கள பப்ளிசிட்டிக்காக சோறு போட்டுட்டு போட்டோ எடுத்துட்டு போக கிடையாது. அவங்களுடைய உணவுகள்ல எது தேவையோ அதை வந்து கொடுத்துட்டு அந்தந்த பகுதியில் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு திருநாய் வந்து ரோட்ல இருக்கும் போது ஒருத்தர் குடிச்சிட்டு பைக்ல போறவன் அந்த திருநாயை வந்துட்டு உதச்சிட்டு போறது இல்லை அந்த திருநாயை சீண்டானாக்கா உடனே அந்த தெருவுல இருக்கணும் சண்டை போட்டு நிற்போம். அதே திருநாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரையாவது ஒரு குழந்தைய வந்துட்டு சிறுவர்களையோ இல்ல வயதானவர்களோ தாக்க போகுதுனாக்கா அப்பொழுது குச்சி எடுத்து அந்த தெருநாயை அடித்து அந்த குழந்தையோ அந்த பெரியவரையோ அந்த சிறுவனையும் காப்பாற்றுற வேலையும் வந்துட்டு அதே தெருவில் இருக்கக்கூடிய அதே நடுத்தர ஏழை மக்கள் தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை எதுவுமே பண்ணாது, எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சிருக்கோம். ஆனா இவர்கள் தெருவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாய்க்கும் போட மாட்டாங்க. இவங்க வடபழனியில இருந்து திருவான்மையூர் ஓயம்பால இருக்கக்கூடிய திருநாய்களுக்கு சோறு போறன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்கு. இந்த பப்ளிசிட்டி பைத்தியங்களாலதான் இன்னைக்கு நாய்கள் அந்த உணவுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. என்ன வெளிப்படையா சொல்லணும்னாக்கா இங்க வந்துட்டு தெருநாய்களுக்கு வந்துட்டு சாப்பாடு போறோம்னு சொல்லிட்டு பல என்ஜிஓக்கள் உலக அளவுலயே வந்துட்டு ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த என்ஜிஓ குரூப்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த பார்ப்பன கும்பல் தான் என்ஜிஓக்கள் ஆரம்பித்து நாய்களுக்கு மேல நாங்க அன்பு செலுத்தோம், நாய்கள் தெருநாய்களை பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் நிறைய வாங்கிக்கிட்டு அது மூலியமா பாத்தீங்கன்னா ஃபண்ட் மூலியமா இவர்கள் வாழ்ந்து கொடுக்கறாங்களே தவிர அந்த தெருநாய்களுக்கு எதுவும் சேர்க்க கிடையாது. தெருநாய்கள் மேல வந்துட்டு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்வதோட முக்கியமான நோக்கமே இந்த மாதிரி குரூப்புக்கு வந்து கிடைக்கக்கூடிய என்ஜிஓ ஃபண்ட்ஸ் வந்துட்டு காணாம போடுற. உங்களுக்கு உண்மையிலே அக்கறையா இருந்தனாக்கா ஆளுக்கு 10 தெருநாய்களை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய அபார்ட்மெண்ட்ல வளர்த்து காட்ட. நீங்க இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பெட்ஸ் நாட் அலோடுன்னு போர்டு போட்டுக்குவீங்க. ஆனா நடுத்தர ஏழை மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள தெருநாய்கள் இருக்கணும் அப்படின்னு வந்து நாய்கள் பாதுகாப்புனாக்க பாதுகாப்பா இருந்தது ஒரு காலம். ஆனா அந்த பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய நாயை வந்துட்டு இன்னைக்கு வந்து தாக்குது அப்படின்னாக்கா அது குறிப்பா குழந்தைகளை தாக்குது அப்படின்னாக்க யாரால தாங்கிக்க முடியும்? அதுதான் இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. இந்நாய்களை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம். ஏன்னா விஷம் எதுவாக இருந்தாலும் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஒரு தேளும் பூரானோ வந்துருச்சுன்னா என்னங்க பண்ணுவோம்? உடனே அடிச்சு நிறுத்துறது. ஏன்னா அது விஷம், அது கடிச்சாக்க. அதே போலதான் நாய்களுக்கு இப்ப வெளிப்படுத்தி விஷம் ஏற இருக்க நாய்களை வந்துட்டு அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம். விஷம் ஏறியது எதுவாக இருந்தாலும் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கதான் செய்யுது. அது மனிதனுக்குள்ளேயே அந்த விஷ உணர்வுகள் இருந்ததுனாக்கா அவனை திருத்தணும், இன்னும் அப்புறப்படுத்துற வேலையை வந்துட்டு சட்டமும் செய்யுது. அந்த மாதிரி கொடுமையா செய்பவர்கள் மனிதனா இருந்தாலும் அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கதானே செய்யுது சட்டம். அதே மாதிரி சட்டப்படி வந்துட்டு நாய்கள் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரையும் பாதிக்காம இருக்க வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இந்த 10 வருஷத்தை இந்த இது வரைக்கும் யாரும் வந்து தெருநாய்களை வந்துட்டு இது பண்ணுங்க யார் சொல்ல. இன்னைக்கு தெருநாய்களால பாதிப்பு உருவாகி இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு இவர்கள் போன்ற நபர்களுடைய பப்ளிசிட்டி பைத்தியம் தான் நான் வெளிப்படையா இந்த பப்ளிசிட்டி பைத்தியங்களாலதான் இந்த தெருநாய்களுடைய தாக்கமே அதிகமாகி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அச்சுறுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்து இவங்க யாரும் போய் உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபாரின் பிரீட்ஸை தான் வளர்த்துவாங்க. ஒரு சில நடிகைகள் வந்து பாத்தீங்கன்னா தங்க வீட்லயும் தெருநாய்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் போடுவோம். ஆனா முழுக்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க இருக்கக்கூடிய பகுதி கூட பெட்ஸ் நாட் அலோடுன்னு போர்டு போட்டிருக்க பகுதியா பார்த்து போய் இவங்க குடியிருக்குவாங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க இருக்க வீடுகளுக்குள்ள பெட்ஸை வளர்த்த மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா தெருநாய்களை நாங்க பாதுகாப்போம் அப்படின்ற பேர்ல வந்துட்டு எல்லா விதமான அயோக்கியத்தனத்தையும் கேடுகட்டத்தனத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெருநாய்களை இப்போதைக்கு கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்குது. இந்த என்ஜிஓ கும்பல்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இப்ப வந்து பாருங்க நியானான நிகழ்ச்சியில இந்த விவாதத்தை வந்துட்டு உடனடியாக நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்துடைய கௌரவ உறுப்பினரா இருக்கக்கூடிய ஸ்ருதி வினோத் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கடிதம் எழுத அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொன்ன அந்த தெருநாய்களோட மிகவும் ஆபத்தானவர்கள் இந்த கோஷ்டிங்க தான். இந்த போலி ஜீவகாருண்யவாதிகள் போலி உயிர்நேயவாதிகளை பாருங்களேன். இவன் மனிதநேயம் கொஞ்சமும் இல்லாத இவர்களுக்கு எப்படி விலங்கு நேயம் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய கேள்வி. உங்களுக்கு உண்மையில அக்கறை இருந்தாக்கா ஆளுக்கு 10 நாய்கள் எடுத்துப்போ உங்களுடைய பிளாட்ல வளங்க, உங்களுடைய வீடுகள்ல வளங்கல பாப்போம். உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரியா அது பண்ண மாட்டேன்னீங்க. உங்க குழந்தைகளை வந்துட்டு இதே வந்துட்டு உங்க குழந்தைகளை இந்த நாய் கடிச்சிருந்ததுனாக்கா உங்களுக்கு என்ன இருக்கு? ஏன் அக்ரதாரங்கள்ல கூட நாய்கள் இருக்கிறது கிடையாது, அந்த மாதிரிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு வன்மத்தோட செயல்படக்கூடிய இந்த நபர்கள் வந்துட்டு உண்மையிலே ஆபத்தானவர்கள் தான். இவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு வெறிநாய்களோட மிகவும் ஆபத்தானவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் தோழர். அடுத்து ஒரு நிகழ்வு குறித்து பேசும் தோழர்களே, நன்றி வணக்கம். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும்?
ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா? எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?